பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த மே மாதம் முதல் நாள் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. 2026ல 5வது மாதத்தை கர்த்தர் நம்மளை காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தொழிலாளர் தினம் இல்லையா? அத்தனை தொழிலாளர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷமான ஒரு வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பைபிள்ல பாருங்க, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 3வது வரியிலிருந்து வாசிக்கிறேன். கவனிச்சு பாருங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். கர்த்தர் நமக்கு இந்த மாதம் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், என் மகனே, என் மகளே, நீ செய்ய வேண்டியது எதுவோ அதை நான் உணர்த்துவேன்னு சொல்றாரு. உணர்த்துவாராம். இன்னைக்கு வரையில ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வியோடு இருந்திருக்கலாம். நான் என்ன செய்யறதுன்னே தெரியலையே ஆண்டவரே. நீங்க கொடுத்திருக்கிற ஊழியத்துல, இந்த சபையில, இந்த வியாபாரத்துல, இந்த வேலையில, என்னுடைய எதிர்காலத்துல, என்னுடைய பையனுக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய மனைவிக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. வியாதியின் படுக்கையில இருக்கிறேனே, மரண போராட்டத்துல இருக்கிறேனே, நான் என்ன செய்யணும்னு தெரியலையேன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உணர்த்துவேன்னு சொல்லுங்க. உணர்வு ரொம்ப முக்கியம். நம்முடைய நினைவை காட்டிலும் அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணர்வ பிசாசும் பயன்படுத்துவான். அதே உணர்வ பரிசுத்தம் உள்ள இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு கருவியாய் வைத்திருக்கிறார். அதுதான். அப்ப இந்த உணர்வு ரொம்ப முக்கியங்கிறத எத வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, 1 சாமுவேல் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்த நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. அங்க தாவீதுக்கும் சவுலுக்கும் இதோ ரொம்ப காலமா பிரச்சனை போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? சவுல் தாவீதை எப்படியாவது கொன்றணும்னு சொல்லி பொறாமையினால, எரிச்சலினால வகை தேடிக்கொண்டே இருப்பார். அந்த சமயத்துலதான் இந்த தாவீத தேடி ஒரு ஊருக்கு போயிருப்பாரு. அந்த இடத்துல தபிக்கு பக்கத்துல மலம் கழிக்க போனபோது, தாவீது ஒரு காரியம் செய்றார். என்ன அப்படின்னா, சின்ன ஷால்ல சின்ன ஒரு துண்ட மட்டும் கட் பண்றார். ஆனா அதுக்கு முன்னாடி 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்த கீழ டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. தயவு செஞ்சு கவனிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். கூட இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, தாவீதே, கர்த்தர் உம்முடைய கையில சவுல குடுத்துட்டாரு. ஏற்கனவே ஆண்டவர் சொன்னது போல உன்னுடைய சத்ருவாகிய சவுல குடுத்துட்டாரு. உன்னுடைய மனதுல என்ன தோன்றுகிறதோ அத செய்யுன்னு சொல்லி தூண்டி விடுவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க தூண்டி விட்டாலும், அந்த உணர்வு பாருங்க தாவீதுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னா, அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதன நான் ஒருபோதும் தொடமாட்டேன்னு சொல்லி அந்த உணர்வு சரியா இருந்ததுனால தான், தோ சவுல் அந்த நாள்ல தாவீதுனால கொல்லப்படாம தப்பிக்கப்பட்டார். சவுல் என்ன சொல்றாரு பாருங்க, அதே 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்த நான் பைபிள்ல வாசிக்கிறேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. கர்த்தர் ஒப்புக் கொடுத்திருந்தோம். அவருக்கே தெரியுது சவுலுக்கு. கர்த்தர் என்ன ஒப்புக் கொடுத்துட்டாரு. நீ என்னை கொன்றுக்கலாம். ஆனா என்ன கொலை பண்ணலையே. இந்த உணர்வு எப்படி தாவீதுக்குள்ள இருந்தது அப்படின்னா, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீது கர்த்தரோடு இருந்தார். அதனாலதான் ஒரு உணர்வு என்னன்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல என் கை படக்கூடாது. நான் கொல்லக்கூடாது. இந்த ஒரு உணர்வு தாங்க. இது சின்ன உணர்வு நம்ம நினைக்கிறோம். இந்த இந்த உணர்வு தான் நம்மை பரிசுத்தத்துக்குள்ள நடத்தும். இந்த உணர்வு தான் பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கும். நமக்கு இந்த உணர்வை கர்த்தர் ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது மட்டும் இல்ல. நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தாதான் கர்த்தருடைய சொந்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியும். வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுக்கும் மேல பரிசுத்தம் இல்லைன்னா கர்த்தர் நம்ம கூட பேச மாட்டாரு. பேசுறது முதல்ல நமக்கு புரியாது. தயவு செய்து நாளுல பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தாவீதை போல உமக்கு நெருங்கின ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். உமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழணும். நான் என்ன செய்யணுங்கிறதை என் கூட நீங்க உணர்த்துங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா கண்களை மூடி? உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துறோம். நீர் எங்களை உணர்த்துகிற தெய்வம் ஆண்டவரே. இதோ நாங்க தவறு செய்யாதபடிக்கு பரிசுத்தத்துல வாழ, உமக்கு பிரியமானதை நாங்க செய்ய, எங்கள் தேவன் எங்களுக்கு நல்ல உணர்வின் ஆவியை கொடுத்து தாவீதை ஆசீர்வதித்து வழிநடத்துறது போல இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமா நடத்துங்க. உடைய பிள்ளைகளுடைய சகலத்திலையும் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்து தீங்கு துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். நாங்க சிறுகணும், நீங்க மாத்திரம் தான் இந்த மாதம் முழுவதும் பெருகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஜெபியுங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.